இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா பட்டா. பட்டானா என்ன? ஒரு லேண்டுக்கு பட்டா ஒருத்தர் பேரில் இருந்தால் அதுக்கான வேல்யூ என்ன? அது அவர் லேண்ட் ஓனருன்றதுக்கான அர்த்தமா? இது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கொடுக்குற ஒரு அங்கீகாரமா, இல்லை கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு அங்கீகாரமா, இல்லை அதனோட மீனிங் தான், எக்ஸாக்ட் மீனிங் தான் என்ன அப்படின்றத மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஒரு தீர்ப்பை கண்ணோட்டமாக வச்சு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேஸோட டைட்டில் கேசவன் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் முத்துகவுண்டர். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட தீர்ப்பு ஜஸ்டிஸ் விமலா கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை, ஆனரபிள் ஜஸ்டிஸ் விமலா கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை 2 நவம்பர் 2012 அன்றைக்கி வந்தது. நிறைய விஷயங்களை இது ஒரு செகண்ட் அப்பீலில் வந்த தீர்ப்பு. ட்ரையல் முடிஞ்சு போய் ஃபர்ஸ்ட் அப்பீல் முடிஞ்சு போய் செகண்ட் அப்பீலில் வந்த தீர்ப்பு. இதனோட வேல்யூ என்னென்னா, இந்த தீர்ப்பில் ஒரு பட்டா ஆஸ் அ டாக்குமெண்ட் அதனோட வேல்யூ என்ன, அதனோட வெயிட்டேஜ் என்னன்னு சொல்லி இந்த தீர்ப்பில் அனலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ஸில் பட்டா ஒரு டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் கிடையாதுன்னு நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸில் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொன்னது உண்டு. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸோட கண்ணோட்டத்தை, அப்சர்வேஷன்ஸை மாற்றி வேற ஒரு வியூவில், டைவர்ஜென்ட் வியூவில் பார்த்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இது. ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட், பட்டா சம்மந்தப்பட்ட ரொம்ப ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட்னு இதை சொல்லலாம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கோர்ட்டு முன்னாடி வந்த மெயினான கொஸ்டின், மெயினான பாயிண்ட் ஃபார் கன்சிடரேஷன் என்னென்னா, வெதர் பட்டா இஸ் அ டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் டு அ ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி. அதாவது பட்டா ஒருத்தர் பேரில் இருக்குன்றதுனால அவர் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்னு திட்டவட்டமாக சொல்ல முடியுமான்றது ஒரு கேள்வியாக ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு நிறைய ஒரு கன்சிடரேஷன்ஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்தது பட்டானா என்ன? பட்டா, ஒரு லேண்டுக்கு பட்டா இருக்குன்னா அந்த லேண்ட் என்ன மாதிரி, அந்த லேண்டோட தன்மை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலம் இல்லாமல் ஒரு தனிநபருக்கு சொந்தமான ஒரு நிலமாக இருந்தால் பட்டா ஒரு தனிநபர் பேரில் இருக்கும், அந்த தனிநபர் பேரில் இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலம்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த கேஸ்லேயே சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் புறம்போக்கு, அதே மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட் புறம்போக்கு இருக்குது, அதே மாதிரி வாட்டர் கோர்ஸ் புறம்போக்கு இருக்குது, அதாவது ஏரி புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புறம்போக்கு லேண்ட்ஸ்லாம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு, கவர்மெண்ட் ஓன்டு புறம்போக்கு லேண்ட்ஸ் அப்படின்றதுக்கு பட்டா கிடையாது. ஸோ இது ஒரு தனி ப்ரைவேட் பர்சன் வச்சுருக்கக்கூடிய ஒரு லேண்டுன்றது திட்டவட்டமாக சொல்ல முடியும். இது பட்டா இருக்குன்றதுனால. சரி, இந்த பட்டா இருக்குன்றதுனால இவருக்கு தான் இந்த லேண்டு சொந்தமா அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி பட்டா ஒரு டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டிலா அப்படின்றத பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது இந்த நிலத்தோட பத்திரத்துக்கு நிகரான ஒரு டாக்குமெண்ட், ஒரு ஆவணம் இந்த பட்டாவா அப்படின்னு பார்க்கும்போது, லேண்டு ஒருத்தரோட தனிநபரோட சுவாதீனத்துக்கு வரத்துக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது. ஒன்று, விலை கொடுத்தோ இல்லை வேறு எதனா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் மூலமாக, கிஃப்ட் மூலமாகவோ, செட்டில்மெண்ட் டீட் மூலமாகவோ விலை கொடுத்தோ வாங்கியிருக்கலாம், இல்லை வேறு எதான விதத்தில் நேராக அவருக்கு சேர்ந்துருக்கலாம். அது ஒரு விதம். ரெண்டாவது விதம், கவர்மெண்ட் ஆக்ஷன் மூலமாகவோ இல்லை கோர்ட் ஆக்ஷன் மூலமாகவோ வந்திருக்கலாம். அது இன்னொரு விதம். சக்சஷன் மூலமாக, அதாவது அவரோட அப்பா இல்லை அம்மா அவர் தவறி போனதுனால அந்த சொத்து இவரோட சுவாதீனத்துக்கு வந்திருக்கலாம். அது இன்னொரு விதம். கவர்மெண்ட் இவர் பேரில் பட்டயம் போட்டு கொடுத்துருக்கலாம், இல்லை பட்டா போட்டு கொடுத்துருக்கலாம். அது நாலாவது விதம். ஸோ இப்போது முதல் விதத்தில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு தாய் பத்திரம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கியிருக்காரு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் மூலமாக ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணி ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்காரு, கிரைய மூலமாகவோ இல்லை தான செட்டில்மெண்ட் மூலமாகவோ ஒருத்தர்கிட்ட வாங்கியிருக்காருன்னா அவருக்குன்னு ஒரு பத்திரம் ஒன்று இருக்கும். அதே மாதிரி இவர் இன்னொருத்தருக்கு கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு கோர்ட் ஆக்ஷன்லேருந்து எடுத்திருக்காருன்னா அந்த கோர்ட்டோட டிகிரி காப்பி ஒன்று இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த பத்திரத்தோட அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒரு தாய் பத்திரம்னு சொல்ல முடியும். ஆனால் கவர்மெண்ட் ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு தாய் பத்திரம்ன்ற அசைன்மெண்ட் ஆஃப் லேண்ட்ஸ்ன்றது உண்டு. ஒரு சில லேண்ட்ஸை கவர்மெண்ட் அசைன் பண்ணும், உங்களுக்கு பட்டா, இவருக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னு அசைன் பண்ணுறது உண்டு. அப்படி அசைன் பண்ணப்பட்ட லேண்டுக்கு பட்டா மட்டும்தான் டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில், வேறு எந்த டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டிலும் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து தாய் பத்திரம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி கொடுக்க போகிறது கிடையாது. அதனால் அந்த பட்டா மட்டுமே அடிப்படையாக வச்சு அவர் பேரில் அந்த ப்ராப்பர்ட்டியோட சுவாதீனம் இருக்குது அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ பட்டா மட்டுமே டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டிலா, இல்லை பட்டா ஒரு டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டிலே கிடையாதான்னு சொல்லி ஒரு பேசிஸ் இந்த பர்டிகுலர் கேஸில் பார்த்தோன்னா, ஒவ்வொரு கேஸ் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் ஈச் கேஸ் ஒவ்வொரு கேஸ்லேயும் வேறுபடும். ஒரு சில கேஸில் அவர் நேரடியாக ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கின சொத்தாக இருக்கும்,
அப்போ வந்து அந்த பட்டாவோட வெயிட்டேஜ் கம்மி தான். ஏன்னா தாய்ப்பத்திரம்னு ஒன்று இருக்குது, பட்டாக்கு வெயிட்டேஜ் கம்மி. அந்த மாதிரி நேரத்தில் பட்டா வந்து டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில், ஆனால் ப்ரூஃப் ஆஃப் டைட்டில் வந்து அந்த அவர் வாங்கின அந்த தாய்ப்பத்திரம் தான். ஸோ அந்த தாய்ப்பத்திரத்தை அடிப்படையாக வச்சு பட்டா வந்து இவர் பேரில் மாற்றிப்பார். ஸோ இது வந்து ஒரு அட்டாச்மெண்ட் தானே தவிர்த்து மெயின் டாக்குமெண்ட் இந்த சொத்து சம்மந்தப்பட்ட பத்திரம்னு சொன்னால் அந்த தாய்ப்பத்திரத்தை தான் கொண்டு போய் காமிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த கேஸில் அவங்க வந்து நேரடியாக பட்டா போட்டு கவர்மெண்ட் கிட்டேருந்து வாங்கின கேசஸில் அந்த பட்டா மட்டுமே ஒரு டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில்னு இருக்குது. சரி, இந்த கேஸில் அடுத்த ஸ்டேஜ் என்ன பார்த்துருக்காங்கன்னா, ஒரு பட்டான்ற ஒரு கான்செப்ட் வந்ததுக்கான ஆரிஜின் என்ன, அதனோட ஆரம்பம் என்ன, எந்த காலத்துலேருந்து பட்டான்றது ஒன்று வந்திருக்கு அப்படின்றத இந்த கேஸில் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அரசாங்கத்தை நடத்துறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா வருவாய், டாக்ஸஸ் இல்லை ரெவென்யூ. வருவாய் தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னா, ராஜாக்களோட காலத்தில் ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒரு பர்டிகுலர் பகுதியை வந்து ராஜபாகம்னு சொல்லி கொடுக்கறது உண்டு வருவாயாக. அதாவது ஒரு சேர்த்து வச்ச அந்த வர போகத்துலேருந்து வர விளைச்சல்லேருந்து 6ல் ஒரு பங்கு இல்லைன்னா 8ல் ஒரு பங்கு வந்து ராஜாங்கத்துக்கு கொடுக்கறதுன்னு ராஜபாகம்னு சொல்லிட்டு கொடுக்கறதுன்றது உண்டு. இது வந்து அந்த காலத்தில் இருந்த சிஸ்டமாக இருந்தது. ஸோ இந்த ராஜபாகம்ன்றது சரியாக கொடுக்குறாங்களான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு நிலத்தையும் அளந்து அதனோட தன்மை என்ன, அதுலேருந்து எவ்வளோ விளைச்சல் வருதுன்னு சொல்லி மெயின்டைன் பண்ணப்பட்ட ஒரு ரெக்கார்டு தான் பட்டான்றது. ஸோ இந்த பட்டான்றது ஆரம்பத்தில் அப்படி ஆரம்பிச்சுது. கொஞ்ச நாள் கழிச்சு பர்மனெண்ட் லேண்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒன்று வர ஆரம்பிச்சுது. இந்த பர்மனெண்ட் லேண்ட் ரெஜிஸ்டரில் ரெக்கார்ட்ஸில் வந்து எந்தெந்த லேண்டில் என்னென்ன விளைச்சல் எவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு ஒன்று மெயின்டைன் பண்ணப்பட்ட ஆரம்பிச்சுது. அதுலேருந்து அவங்க எவ்வளோ வருவாய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றதையும் ஒரு ரெக்கார்டாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் டவுன் சர்வே டிஎஸ்எல்ஆர் அப்படின்னு டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒன்று வந்தது. இந்த டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்டை தான் சிட்டிக்குள்ளே நம்ம பட்டான்னு சொல்கிறோம். அதாவது டிஎஸ்எல்ஆர்ன்ற புக்கில் நம்ம ஆன்லைன்லேயும் நம்ம பார்த்தோன்னா இ சேவா வெப்சைட்டில் நம்ம பார்த்தோம்னா டிஎஸ்எல்ஆர்ன்ற லிங்க்கில் கிளிக் பண்ணி அந்த சர்வே நம்பர், பிளாக் நம்பர், வார்டு நம்பர்லாம் கிளிக் பண்ணோன்னா கரெக்டாக அந்த பட்டா வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த டிஎஸ்எல்ஆர்ன்றது வந்து அந்த ரெக்கார்ட்ஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட். இல்லைன்னா அங்கே வந்து டவுன் இல்லாத இடத்துல வந்து பர்மனெண்ட் லேண்ட் ரெஜிஸ்டர்லேருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் தான் பட்டா. ஸோ இந்த நிலத்துலேருந்து எவ்வளோ வருவாய் வருதுன்றதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணுற ஒரு பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸில் வந்து இருக்கக்கூடியது தான் பட்டான்றது. இதை வந்து ஒரு சில ஸ்டேட்ஸில் ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ் கன்வர்ஷன் கூட சொல்லுவாங்க. பட்டா வந்து பெயர் மாற்றிக்கிறதுக்கு ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு கூட சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பட்டான்றதோட மெயினான கான்செப்ட். பட்டா ஒரு லேண்டுக்கு உடைமையை கொடுக்கும், ஒரு லேண்டுக்கு வந்து ஒருத்தர் டைட்டிலை கொடுக்கும் அப்படின்றது வந்து ஒரு பட்டா இருக்கிறதுனாலே டைட்டில் ஒருத்தருக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் ஆயிடுறாரு அப்படின்றத ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒவ்வொரு கேஸுக்கும் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸுக்கும் வேறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பட்டாவில் அனலைஸ் பண்ணதில் இந்த பட்டாவோட பேசிக் ஒரு ரூலை வந்து பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணதில் ஒரு பட்டா பேஸ் பண்ணி மட்டுமே ஒருத்தருக்கு அந்த லேண்டோட டைட்டில் கன்க்ளூசிவாக கிடைக்குமா கிடைக்காதான்றது ஒவ்வொரு ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் ஒவ்வொரு கேஸ்லேயும் வேறுபடும் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் கேஸில் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ பட்டா மட்டுமே வச்சுக்கிட்டு நான் இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்னு சொல்லவும் முடியாது. அதே சமயத்தில் அந்த பட்டா வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து எனக்கு அசைன் பண்ணப்பட்ட ஒரு லேண்டுக்கான பட்டா, அதுக்கப்புறம் எந்த விதமான மியூட்டேஷன் என்ட்ரியும் இல்லைன்னு சொல்லி திட்டவட்டமாக என்னால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சுதே. ஆனால் நான் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்னு பட்டாவை மட்டுமே மையமாக வச்சு என்னால் சொல்ல முடியும். ஸோ ஒவ்வொரு கேஸுக்கும் வேறுபடும். ஆனால் பட்டாவும் ஒரு டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் தான் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ் இதில். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த தீர்ப்புகளில் என்னென்னா பட்டா வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் கிடையாது, இட் இஸ் நாட் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் டைட்டில்னு நேரடியாக சொல்லியிருக்காங்க. பட் ஒரு சில சர்க்கம்ஸ்டன்சஸில் பட்டா மட்டுமே கூட ஒரு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் ஆஃப் டைட்டிலாக இருக்கலாம்னு சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த அப்சர்வேஷன் வந்து இந்த பர்டிகுலர் கேஸில் இருக்குது.